வணக்கம். தனியார் மயமாக்கல் நல்லதா கெட்டதா? பாக்குறதுக்கே இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரொம்ப சிக்கலான விவாதமே இருக்கு. வாங்க இந்த விவாதத்தோட ரெண்டு பக்கங்களையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம அரசாங்கம் ஏர் இந்தியா, பாரத் பெட்ரோலியம் அதாவது பிபிசிஎல் மாதிரி பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை விற்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு தான் தனியார் மயமாக்கல் பத்தின இந்த விவாதத்தை மறுபடியும் சூடு பிடிக்க வச்சிருக்கு. அப்போ இந்த தனியார் மயமாக்கல் உண்மையிலே நம்ம நாட்டுக்கு நல்ல விஷயம்தானா? பாருங்க, இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட முடியாது. அதனாலதான் நாம இத பத்தி இவ்ளோ ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான தலைப்புல பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த பெரிய விற்பனைனா என்ன? அப்புறம் லாபத்துக்கும் பொதுநலத்துக்கும் என்ன வித்தியாசம்? தனியார் மயமாக்கலுக்கு ஆதரவா என்ன சொல்றாங்க, எதிரா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கடைசியா எப்ப தனியார் மயமாக்கல் பண்ணலாம், எப்ப பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கைடு மாதிரி பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த தனியார் மயமாக்கல்ங்கிறது வெறும் ஒரு எக்கனாமிக் டெசிஷன் மட்டும் கிடையாதுங்க. இது பெரும்பாலும் ஒரு அரசியல் சித்தாந்த விவாதமா மாறிடுது. பொதுவா பாத்தீங்கன்னா, வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் தனியார் மயமாக்கலை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இடதுசாரி நிபுணர்கள் அதுக்கு எதிரா இருப்பாங்க. பாருங்க, ஒரு விஷயம் இப்படி ரெண்டு பக்கமா பிரிஞ்சு நிக்குதுனாலே அதுக்கு ஒரு சிம்பிளான பதில் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லையா? இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே. இத கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒரே குறிக்கோள் லாபம் சம்பாதிக்கிறது தான். அந்த லாபம் யாருக்கு போகும்? அதோட ஓனர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஆனா ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட முதல் நோட்டம் மக்களுக்கு சேவை செய்யறது. அதுல வர்ற லாபம் அரசாங்கத்துக்கு போய் திரும்பவும் மக்களோட நலத்திட்டங்களுக்கு தான் செலவாகும். இதுதான் அந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். சரி, அப்போ தனியார் மயமாக்கலை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? அவங்களோட முக்கியமான வாதமே இது ஒரு சுதந்திரமான மார்க்கெட்டுக்கு வழிவகுக்குங்கிறது தான். அவங்களோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒரு துறைய தனியார் மயமாக்குனா நிறைய புது கம்பெனிங்க உள்ள வரும். இதனால போட்டி அதிகமாகும். போட்டி அதிகமாகும் போது என்னாகும்? கஸ்டமர்ஸ் ஆன நமக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும், விலையும் குறையும். கேக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, லாபம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு டிரைவ் தான் கம்பெனிகளை திறமையா வேலை செய்ய வைக்கும், கஸ்டமர் சர்வீஸை சூப்பராக்க வைக்கும், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கவும் தூண்டும். இதுதான் அவங்களோட கோர் பிலீஃப். சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். தனியார் மயமாக்கலுக்கு எதிரா என்னென்ன வாதங்கள் இருக்கு, அதனால என்னென்ன ஆபத்துகள் வரலாம்? இதுக்கு எதிரா 4 முக்கியமான கவலைகள் இருக்கு. ஒன்னு, லாபம் எல்லாருக்கும் போறதுக்கு பதிலா ஒரு சில பணக்காரங்க கையில போய் சேர்ந்துடும். ரெண்டாவது, கல்வி, சுகாதாரம் மாதிரி ரொம்ப முக்கியமான துறைகளே இதனால பாதிக்கப்படலாம். மூணாவது, ஒருவேளை ஃபாரின் கம்பெனிங்க உள்ள வந்தா நம்ம நாட்டு லாபம் வெளிநாட்டுக்கு போயிடும். நாலாவது, இது போட்டிக்கு பதிலா முனாப்பலி, அதாவது ஏகபோகத்தை உருவாக்கிட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் அமெரிக்காவோட கல்வி முறை. அங்க ஸ்கூல்ஸ பிரைவேட் ஆக்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஃபீஸ் தாறுமாறா ஏறிடுச்சு. இதனால சாதாரண மிடில் கிளாஸ் மக்களால கூட அவங்க பிள்ளைங்கள நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. அங்க ஒருத்தர் சொன்னதுதான் இது. முழு கல்வித்துறையுமே ஒரு விதத்துல அழிக்கப்பட்டுடுச்சு. யோசிச்சு பாருங்க, லாபம் மட்டுமே குறிக்கோளா மாறும்போது கல்வி மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவை எப்படியெல்லாம் சீரழியுதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான உதாரணம். ஏகபோகம், அதாவது மொனோபலி, இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. ஒரு மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ஆதிக்கம் செலுத்துதுன்னு வச்சுக்கோங்க, அங்க போட்டியே இருக்காது. அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதுதான் நம்ம கொடுத்தாகணும். இது வாடிக்கையாளர்களுக்கு எவ்ளோ பெரிய பாதிப்பு இல்லையா? சரி, இப்போ ரெண்டு பக்க வாதத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? எப்போ தனியார் மயமாக்கலாம், எப்போ பண்ணவே கூடாதுன்னு ஒரு தெளிவுக்கு வருவோம் வாங்க. ஒரு சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு. முதல்ல, இயற்கை வளங்கள் மாதிரி மோனோபோலி உருவாக ஈஸியா வாய்ப்பு இருக்கிற துறைகள்ல தனியார் மயமாக்கலை தவிர்க்கணும். ரெண்டாவது, ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் மாதிரி துறைகள்ல லாப நோக்கம் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். சோ அங்கேயும் வேண்டாம். கடைசியா, அரசாங்கத்தால ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத துறைகள்லயும் இதை தவிர்க்கிறது நல்லது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப விற்க போறதா சொல்ற பாரத் பெட்ரோலியம் கம்பெனி நஷ்டத்துல ஓடல. அது நல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி. அப்போ லாபத்துல ஓடுற ஒரு கம்பெனியை ஏன் விக்கணுங்கிற கேள்வியும் இங்க வருது. இந்த ஸ்லைடு ஒரு சூப்பரான கம்பேரிசன். இங்கிலாந்துல ரயில்வேய பிரைவேட் ஆக்கினது ஒரு பெரிய ஃபெயிலியர். ஆனா ஜப்பான்ல அது ஒரு பெரிய சக்சஸ். எப்படி? என்ன காரணம்?
ஜப்பான் அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு மக்களோட நலன்தான் முக்கியம்னு உறுதி செஞ்சாங்க. ஆனா இங்கிலாந்துல அப்படி நடக்கல. அதுதான் வித்தியாசம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதாங்க. தனியார் மயமாக்கல் ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் அதை எப்படி செய்றாங்கங்கிறத பொறுத்துதான் இருக்கு. குறிப்பா அரசாங்கத்தோட வலுவான கட்டுப்பாடு, அதாவது விலையெல்லாம் இஷ்டத்துக்கு ஏத்தக்கூடாதுன்னு போடுற ரூல்ஸ் மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் ஊழல ஒரு காரணமா சொல்லி தனியார் மயமாக்கல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஊழலுங்கிறது கவர்மெண்ட் கம்பெனிலயும் நடக்கலாம், பிரைவேட் கம்பெனிலயும் நடக்கலாம். அதனால ஊழல் ஒரு தனி பிரச்சனை. அது சரி பண்ண வேற வழிகளை தான் பார்க்கணும். ஆக கடைசியா நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? தனியார் மயமாக்கல் நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு சிம்பிளா ஆம் இல்ல இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது. உண்மையான கேள்வி என்னன்னா, எந்த கண்டிஷன்ல, எந்த துறையில, எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோட இதை செய்யணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நாம பார்த்த இந்த ரூல்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏர் இந்தியா மற்றும் பாரத் பெட்ரோலியம் விஷயத்துல எது சரியான முடிவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?